ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. தொடர்ந்தபடி அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைந்திருக்கார். கலை, பாஜகவுடைய முழுமையான பட்டியல் வெளிவந்து விட்டது. நம்ம வட சென்னையில் ஆரம்பித்து ராதிகா சரத்குமார் வரை, ராதிகா சரத்குமார் வந்து விருதுகளில் நிற்கிறாங்க, வட சென்னையில் பால் கனகராஜ் நிற்கிறாரு அப்படின்னு பட்டியல் நீள்கிறது. அந்த செலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஏற்கனவே எதிர்பார்த்ததாங்க, பாஜக வேற யார் இருக்கிறவங்களை வச்சு தானே அவங்க பட்டியலை வெளியிட முடியும். அங்கே ராதிகா விஷயத்துல இரு சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக சமுதாய வாக்கு வங்கியை குறிவைத்து விருதுநகரில் ராதிகாவை நிறுத்துவாங்கன்னு ஏற்கனவே சொன்னதுதான். அங்க ராதிகா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய கணவர் சரத்குமார் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த மாதிரி சமுதாய கூட்டணியாக கணக்கு போட்டு பாஜக ஜாதி ரீதியாக ஒரு மதிப்பீட்டில் இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சி ஜாதி ரீதியாக ஓட்டுகளை பெற முடியுமான்னு அவங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரொம்ப நாளாக கணக்கு போட்டு செயல்பட்டு இருந்தாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. என்ன பட்டியல் வெளியானாலும் எங்க அதிமுக பாஜக என்ன நிலைமையில் இருக்குன்னா, எனக்கு முன்னாடி பேசின ஜேவிசி ஸ்ரீராம் சொன்னாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா மோடி படத்தை போட்டு வாக்கு வாங்குறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை என்னங்க படு கேவலமா தரந்தாழ்ந்த நிலைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகனுடைய ஸ்தாபகர் மற்றும் அந்த கட்சியை வளர்த்தவங்க ரெண்டு பேரும். அவங்க தான் அதிமுகனுடைய ஒரு அடையாள சின்னம். அவங்கள போய் நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? உங்க வாஜ்பாய் படத்தை போடுங்க, சவர்கர் படத்தை போடுங்க, முடிஞ்சா கோட்ஸே படத்தை கூட போடுங்க, அப்படி வாக்கு கேளுங்க. ஏங்க உங்க களத்துல நிக்காம இன்னொருத்தர் வாக்கு வங்கியை குறி வச்சு நீங்க ஏன் இந்த மாதிரி நாடகம் எல்லாம் ஆடுறீங்க? இல்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியை காட்டுதுன்ற அதிமுகவினர் மோடி படத்தெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. சில அதிமுகவினர் பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்தல. அவர் தவறா சொல்றாரு. மோடி அவர்கள் தன்னுடைய உரையிலேயே எம்ஜிஆர் ஆட்சியையும் அம்மா ஆட்சியையும் பெரிய அளவுக்கு பாராட்டினார், ஜெயலலிதா ஆட்சியையும். அதை நம்ம பார்த்தோம். அவங்கதான் குறி வைக்கிறாங்க. அதிமுகவுக்கு தேவையே இல்லை. மோடி பேரை வைக்கக்கூடாதுதான் அங்க வெளியே போயிட்டாங்க. மோடி படத்தையும் பேரையும் பயன்படுத்தின ஆபத்துன்னு சொல்லி தான் அங்க வெளியே போயிட்டாங்க. அவங்க எப்படிங்க திரும்ப மோடி படத்தை வைப்பாங்க? இதெல்லாம் இவங்க இதுதான் பேச முடியும், இப்படித்தான் பேசி சமாளிக்க முடியும். எப்படியாவது இங்க வாக்குகளை வாங்கணும். பாஜக என்ன வாக்கு வங்கி இருக்குங்க? நீங்க ராதிகாவை நிறுத்தலாம், இன்னும் யார வேணா நிறுத்தலாங்க. ஆனா அதனால எல்லாம் ஒன்னும் வாக்கு பிடிச்சிடாது. ஜாதி ரீதியா தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு போடுறது இல்ல. ஒரு சின்ன பகுதி இருக்கலாம், பெரும்பகுதி மக்கள் அந்தந்த தேர்தலில் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் அவங்க வாக்கு போடுறாங்க. அந்த வகையில அதிமுக பிரபல்யங்களை வைத்து வாக்கு செய்யக்கூடிய நிலைமையில இல்ல. அவங்களுடைய அடிப்பட்ட தொண்டர்களை நம்பி நிக்கிறாங்க, அடிமட்ட நிர்வாகிகளை நம்பி நிக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகளை நிறுத்தி பெருந்தலைவர்கள் எல்லாம், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் அந்த சாதாரண ஆட்களுக்காக அந்தந்த தொகுதிகள்ல பெரிய அளவுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுதாங்க ஜனநாயகம், கட்சி ஜனநாயகம் இதுதாங்க. இதுதாங்க மக்கள் மத்தியில நிற்கும். பாஜக நடத்துறது பெரிய தாம்பீகம், போலி பரோடாவும், இதெல்லாம் மக்கள் மத்தியில் நிற்காது. ஓகே திரு கலை, ஓகே, பாஜகவில் ஸ்டார் கேண்டிடேட்டுகள் தெரிந்த முகங்கள் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அதிமுகவில் சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இதற்கு நன்றி. பாஜக தன்னுடைய முழு வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு விட்டது. திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது, ஆனால் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் இன்னும் வெளியிட வேண்டியிருக்கிறது. அதிமுக தன்னுடைய 33 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டது. அங்கே 5 இடங்களை பெற்றுக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர்களை வெளியிடவில்லை. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வேட்பாளர்கள் பட்டியல் பாஜக வெளியிட்டு விட்டது. அங்கே இன்னும் பாமக ஒரு இடத்துக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கணும், தமாக ஒரு இடத்துக்கு அறிவிக்கணும். மற்ற இடங்களுக்கான வேட்பாளர்கள் ஏறக்குறைய அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எஞ்சியவர்கள் விரைவில் அறிவிப்பாங்கன்னு பார்க்கலாம். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.